ஒரு சித்தர் காற்றிலே பறந்து வந்து வள்ளலாரை கண்டு சென்றார். வள்ளல் பெருமானார் கடலூர் செல்லும் காலங்களில் பெரும்பாலும் அப்பாசாமி செட்டியார் வீட்டிலேயே தங்குவது வழக்கம். அவர் வீடு தேரடிக்கு அருகில் 4வது வீடாகும். ஒரு சமயம் பெருமானார் கடலூரில் செட்டியார் வீட்டில் தங்கியிருக்கும் போது பங்குனி உத்திரம் வந்தது. கிண்ணி தேர்விழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு செட்டியார் வீட்டிற்கு வந்திருந்த பலர் திண்ணையிலிருந்து உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது யாரோ புதியவர் ஒருவர் ஒளி வீசும் தோற்றத்துடன் விரைவாக வீட்டினுள் நுழைவதை சிலர் பார்த்தார்கள். அவர் யார் என்ற ஐயம் எழுந்தது. திண்ணையில் இருந்தவர்களில் புதுவை உறையூர் துரைசாமி பிள்ளை என்பவர் உள்ளே போய் பார்ப்போம் என்று சொல்லி வந்தவரை பின்பற்றி வீட்டினுள் சென்றார். மற்றும் சிலரும் உடன் சென்றனர். வீட்டினுள் பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை. பெருமானாரின் திருமுன்னர் பெரிய லட்டு ஒன்று இருந்தது. துரைசாமி பிள்ளையையும் மற்றவர்களையும் கண்டதும் பெருமானார் அந்த லட்டை சிறிதளவு எடுத்து சுவைத்துவிட்டு மிகுதியை அனைவருக்கும் அளித்தார். யாரோ வந்தாற்போல் இருந்ததே, இங்கு ஒருவரையும் காணோமே என்று துரைசாமி பிள்ளை கேட்க, ஒரு சித்தர் வந்து போனார், அவர் இந்நேரம் காசியில் இருப்பார், அவர் கொடுத்த லட்டுதான் இது என்று பெருமானார் கூறினார்கள். விண்வழி செல்லும் வல்லமையுள்ள சித்தர் வந்து பெருமானாரை கண்டு செல்வதென்றால் பெருமானார் சித்தாதி சித்தர் என்றோ? வந்த சித்தரின் திறத்தை வடலூர் சித்தர் அறிவார், வடலூர் சித்தரின் திறத்தை வந்த சித்தர் அறிவார், மற்ற யாரே அறிவர்?